ஆர்சிபி டீமோட பேட்டிங் பத்தி தான் ஏகப்பட்ட பேர் பேசுறாங்க. பட் அவங்க டீமோட பவுலிங்கை பத்தி பெருசா யாருமே பேசியது கிடையாது. பவுலிங்ல பிரீமியம் ஃபாஸ்ட் பவுலர் ஜாஸ் ஹேசல்வுட், புவனேஸ்வர் குமாரும் வச்சிருக்காங்க. ஓப்பனிங், மிடில் ஓவர்ஸ், டெத் ஓவர்ஸ் பயங்கரமா போட்டு தாக்குவாங்க. இவங்களுக்கு எதாவதுனாலும் நுவன் துசரா, ஜகப் டஃபியும் பயங்கரமா போடுவாங்க. ஸோ எல்லாமே பயங்கரமான ஒரு ஓட் கிளாஸ் பவுலர்ஸா வச்சிருக்காங்க ஆர்சிபி. ஸோ இவங்களுக்கு சப்ஸ்டியூட்டா இந்தியன் பவுலர்ஸ் யாஸ் தயாலு, ரசிக் தாரும் இருக்காங்க. இந்த ரெண்டு பேருமே பயங்கரமான ஒரு பவுலர்ஸ். ஸோ ஒட்டுமொத்தத்தில் ஆர்சிபியோட ஃபாஸ்ட் பவுலிங் பயங்கரமா இருக்கு. ஸோ ஸ்பின் டிபார்ட்மெண்ட்ல ஸ்வாப்னில் சிங்கும் ஸ்ரேயஸ் சர்மாவும் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் ஸ்பின் பவுலிங் பயங்கரமா போடுவாங்க. ஃபாஸ்ட் பவுலிங், ஸ்பின் பவுலிங் அப்பா. நெக்ஸ்ட் அவங்களோட ஆல்ரவுண்டர்ஸ் கூட பயங்கரமா போடுவாங்க. ரோமியோ ஷெப்பர்ட் அண்ட் குர்னல் பாண்டியா பயங்கரமான பவுலிங் போடுவாங்க. ஸோ இவங்கெல்லாம் தாண்டி ஃபைனலா இருக்கு நமக்கு வெங்கடேஷ் ஐயர், அவர் கூட பவுலிங் போடுவாருங்க. ஸோ ஆர்சிபி டீம் ஏகப்பட்ட ஆல்ரவுண்டர்ஸ், பவுலர்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. இந்த கொஸ்டின் மார்க்கு உங்களோட சாய்ஸ். இந்த பிளேயர்ஸ் எல்லாம் தாண்டி வேற எந்த பிளேயர்ஸ் நீங்க நினைக்கிறீங்க இந்த வருஷம் ஆர்சிபி டீமுக்கு பயங்கரமான பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் காட்டி ஆர்சிபி டீமை ஜெயிக்க வைக்க போறாங்கன்னு? அந்த கொஸ்டின் மார்க்ல உங்களோட கமெண்ட்ஸ் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. ஆர்சிபி டீமோட பவுலிங் தான் இந்த வருஷம் ஐபிஎல் ஆர்சிபி ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.